மனைவியின் நடத்தையின் மீது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மனைவியை அடித்து கொலை செய்து ட்ரம்மில் அடைத்து அருகே இருக்கக்கூடிய பகுதியில் புதைத்த ஒரு கொடூரமான சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சென்னை அடுத்த திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள தூரப்பள்ளம் என்ற ஒரு கிராமத்தை சார்ந்த நபர் தான் பெயிண்டர் சிலம்பரசன். அவருடைய மனைவி பிரியா. சிலம்பரசனுக்கு 39 வயதாகுது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் 2 பேருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. கணவன் மனைவியுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழலில் அவங்க திருமண வாழ்க்கை நடந்திருக்கிறது. அதன் பிறகு பிரியாவின் நடத்தையின் மீது சந்தேகம் ஏற்பட்டு பல முறை இவர்களுக்கு சண்டை ஏற்பட்டிருக்கிறது. பல தடவை பிரியாவை இவர் அடிச்சிருக்காரு. அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போன பிரியா சிறிது காலம் அங்கே தங்கி பின்னாடி இவர் கணவருடன் இணைந்து வாழும் ஒரு சூழல் இவங்களுக்கு வாடிக்கையாக இருந்திருக்கு. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சண்டையில் ப்ரெஷர் குக்கரின் மூடியை எடுத்து பிரியாவை தாக்கியிருக்காரு சிலம்பரசன். இதனால் அவங்க மண்டையில் அடிபட்டு அம்மா வீட்டுக்கு சென்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அங்கேயே இருந்திருக்க சூழலில் இவர் சிலம்பரசன் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்ருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் சாலானதுக்கு பிறகு பிரியா சிலம்பரசனுடைய இல்லத்திற்கு மீண்டும் தனது குடும்ப வாழ்க்கையை துவங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் மீண்டும் பிரியா யாருடனையோ செல்ஃபோனில் பேசுகிறதா சிலம்பரசன் அவரிடம் மீண்டும் சண்டையை தொடர்ந்து போட்டிருக்கிறாரு. அந்த சண்டை மிகப்பெரிய அளவில் கோபமான ஒரு சூழலில் பிரியாவை அடித்தே கொண்டு இருக்காரு. இதன் பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரியாவினுடைய உடலை 2 நாட்களாக கொலை செய்யப்பட்ட பிரியாவினுடைய உடலை ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுருக்காரு. 2 நாட்களுக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பிரியா சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு அவர் அந்த ட்ரம்மை சுடுகாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் தனியாகவே தோண்டி புதைச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காரு சிலம்பரசன். அக்கம் பக்கத்தினரோட கேட்கும்போது மறுபடியும் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தார். இந்த நிலைமையில் தீபாவளி நெருங்கியிருக்கு. தீபாவளி நெருக்கத்தில் சிலம்பரசனுடைய பெரியப்பா மகன் அக்காவை பார்க்குறதுக்காக சிலம்பரசன் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த நிலையில் சிலம்பரசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்கள் அக்கா பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அக்கா யார் கூடயே ஓடி போயிட்டா, கோச்சிங் போயிட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லையே, அவங்க ஃபோன் ரொம்ப நாளாக சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நம்பர் ட்ரை பண்ணால் பிஸி டோனில் வருது. சரி, எங்கள் அக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் உங்கள் அக்காவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த போதையில் தன்னை மீறி சொல்லியிருக்கிறதா காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரியானுடைய தந்தை ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறாரு. என்னுடைய மகளை சிலம்பரசன் கொன்று விட்டதாக சொல்கிறாரு, நீங்கள் உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. இந்த புகாரை எடுத்ததன் அடிப்படையில் சிலம்பரசனை காவல்துறையினர் விசாரிக்கின்றாரு. சிலம்பரசனை விசாரிக்க வந்த காவலர்கள் பார்க்கும் பொழுது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது. மனைவி இறந்து 2 மாதங்கள் ஆகி அவரை ஒரு தனியான ஒரு பகுதியில் ஏரிக்கரை ஓரத்தில் புதைச்சிருந்த சூழலில் மனைவிக்காக இட்லி கறி குழம்பு சமைச்சு தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாரு சிலம்பரசன். சரி, கடைசி சாப்பாடு சிலம்பரசன் சாப்பிடுன்னு சொல்லி காவல்துறையினர் அவரை சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. காவல்துறையினர் தீவிரமாக விசாரிக்கும் பொழுது சிலம்பரசனுடைய மனைவி பிரியாவை எங்கே புதைச்சிருக்கீங்க என்று தோண்டி கேட்டும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். 7 கண் பாலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் சேரும் சகதியமான ஒரு நிலப்பகுதியில் அவர் புதைச்சிருக்காரு. 2 மாதத்துக்கு முன்னாடி மழை அதிகமாக இல்லாத காரணத்தினால அந்த யாரும் இல்லாத அந்த பகுதியில் புதைச்சிருக்காரு. இப்போது மழை பெஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த பகுதி சேரும் சகதியமான ஒரு பகுதியாக தற்பொழுது இருக்கிறது. வருவாய்த்துறை முன்னிலையில் தடவியல் நிபுணர்கள் கொண்ட ஒரு குழுவினர் அந்த பகுதியில் போய் விசாரணை பண்ணுறாங்க. அந்த பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த பிணத்தை சம்பவ இடத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சிலம்பரசனை
நீதிமன்ற காவலில் கொண்டு போயிட்டு தற்பொழுது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதீத போதையில் சிலம்பரசன் இந்த கொலையை ஒத்துக்கலைன்னா, சொல்லவில்லை என்றால் காவல்துறையினரே இந்த கொலையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது என்று காவல்துறையினரே தெரிவிச்சிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. போதைக்கு அடிமை, மனைவி மீதான மிகப்பெரிய சந்தேகம், இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனை ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு. இதனால் பாதிக்கப்பட்டது என்னவோ அந்த 2 குழந்தைகள் தான் என்பது நிதர்சனமான உண்மை. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ இங்க இருமா, அங்க போவாதம்மா, அவனா கூட வாய முடியாதுமா, நீ போவாதம்மான்னு சொன்னா இந்த பொண்ணு இல்லம்மா, நீ எத்தனை நாளைக்கு சோறு போடுவே, நானும் எங்க ஆம்பியா வீட்டுக்கு நான் போறேன் வந்தா. வந்த பிறகு ஒரு 4 நாள் பொறுத்து திருப்பி வந்தா, இருக்குது போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. யாருமே இல்லை. அப்பலையும் சரி இருக்குது, அவங்க வீட்டாண்டு இருக்குதுன்னு இருந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு அந்த பையன் வந்து ஏதோ எங்க அக்கா குழந்தைங்கள அனுப்புனா, உங்க அக்காவை நான் கொண்டுட்டேன், நீ என்ன பண்றியா பண்ணிக்கோ, நீ எதனா பண்ணினா நான் உன்னை எதனா பண்ணுவேன்னு அந்த பையனை மெத்தி அமைச்சிக்கிறாங்க. நீ எதனா பண்ணு, நான் 10 நாளைக்கு இருந்துட்டு வந்துடுவேன், வந்த பிறகு உன்னை எதனா பண்ணுவேன், உன்னை வெட்டுவேன் நான் அப்படி மெத்தி அனுப்ப. அவன் பயந்துக்குன்னு வானா விட்டுருங்கண்ணா, அவங்க சொந்தக்கார அவங்க அம்மாக்காரனை வச்சு இப்போ நாங்கள் கேஸை மூவ் பண்ணியிருக்கிறோம். ஆடி மாதம் கூ ஊற்றிட்டு போச்சு. நான் ஏம்மா இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, போம்மா நீ போம்மான்ட்டு எங்கள் அம்மா என் பொண்டாட்டி அடிச்சிது, ஒரு 2 தடவை அடிச்சிது. வீட்டுக்காரனாண்டி போய் ஏறடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுது. அங்கே போச்சு. அதோட போனது தான். இது வரைக்கும் நாங்கள் தடவை தீபாவளிக்கு பட்டாசு எடுத்துன்னு வந்தான் என் பையன். தீபாவளிக்கு பட்டாசு எடுத்துன்னு வந்தபோது குத்த பிறகு உங்கள் அக்காவை கொண்டுட்டேன், நீ போடா, உங்கள் அக்கா கொண்டுட்டேன்னு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் மாரிமுத்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். மாரிமுத்து சாருக்கு ஃபோன் பண்ணி என் மச்சானுக்கு ஃபோன் பண்ண பிறகு அவர் என்ன பண்ணார், லைவில் மொத்தமே அமுச்சிட்டார். நான் மொத்தம் பார்த்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அவங்க எங்கள் வீட்லேயும் கேட்டார் மாரிமுத்து சார், அக்கா உண்மையை மறைக்காதக்கா, உண்மையை சொல்லுக்கா, எதுவும் மறைக்காத சொல்லுக்கா அப்படின்னு சொன்னார். அது ஒன்று அழுதுச்சு. இதுதான் சார் நான்